இன்னைக்கு இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள். தமிழ் சினிமாவில் நாவலை படமாக்க முடியும், அதை இயல்பான படமா எடுத்து பெரிய வெற்றி படமாக்க முடியும்னு ஒரு ட்ரெண்ட் செட்டர் நம்முடைய இயக்குனர் மகேந்திரன். அவர் பரமக்குடி அவருடைய சொந்த ஊர். அவருடைய இயற்பெயர் அலெக்சாண்டர். அவரை பொறுத்தவரைய சாருஹாசன், சந்திரஹாசன், பரமக்குடி சீனிவாசன் இவர்களுடைய நெருங்கிய நண்பர். அவர் கமலஹாசன் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அங்க பரமக்குடியில இருந்து அவர் அங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் சென்னை வந்த பொழுது முதல்ல கண்ணதாசன் அவர்கள்ட்ட தான் வேலைக்கு போறாரு. அவருடைய தென்றல் பத்திரிகையோ ஒரு பத்திரிகையில வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட பொன்னியின் செல்வனுக்கு திரைக்கதை எழுதக்கூடிய பொறுப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது. அதாவது டெய்லி என்ன பண்ணணும்னா, திரைக்கதை எழுதணும், 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க. அவர் போய் சாப்பிடணும், எழுதணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பையன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருவானா, இவருக்கு எழுதணும், இதான் வேலை. அப்படி இருந்தவர். அதுக்கப்புறம் நாடகங்கள், தங்கப்பதக்கம் நாடகம் அவர் தான் எழுதினது, நாடகங்கள்லாம் எழுதினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சினிமாக்கு வந்தார். சினிமாக்கு முதல்ல கதையெல்லாம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் இயக்குனர் ஆனாரு. ஸோ அவர் கமலஹாசன் குடும்பம் அவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எல்லாரையுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கமலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே ஒரு மீட்டிங்லேயே ஐ ஆம் நத்திங் வித்தவுட் கமல்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணங்கிறத கடைசியில பார்ப்போம். அவர் எப்படின்னா, நடிகர் சாருஹாசன் நடிகர் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம், அவரை நடிகரா அறிமுகப்படுத்தினது மகேந்திரன் தான், இயக்குனர் மகேந்திரன் தான். சுஹாசினிய நடிகையாக அறிமுகப்படுத்தியது இயக்குனர் மகேந்திரன் தான். நெஞ்சத்தைக்கு இல்லாத படம், அவங்க அதுக்கு முன்னாடி 2 படம் அசோக் குமார்கிட்ட அசிஸ்டன்ட் கேமரா உமனா இருந்தாங்க. கமலஹாசன் நீ பெரிய கேமரா உமனா வரணும்னு டிஎஃப்டி, அதாவது கல்லூரியில சேர்த்து விட்டாரு, திரைப்பட கல்லூரியில. அவங்கள நடிக்க கூப்பிட்டானே அவங்க முதல்ல மறுத்தாங்க. கமல்கிட்ட கேட்கணும்னு, நாங்க கமல்கிட்ட பேசிக்கிறோம்னு சொல்லி அவங்க கமல்கிட்ட பேசி, உனக்கு இஷ்டம்னா நீ என்ன வேணா பண்ணு, நீ நடிக்கிறதுனா நடி, கேமரா பண்றதுனா கேமரா பண்ணு, உன் விருப்பம், அதுல நான் எதையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணலன்ட்டாரு. ஸோ அவங்க நடிக்க வந்தாங்க. அப்படிதான் அவங்கெல்லாம் நடிக்க வந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம முள்ளும் மலரும் படம் அது நமக்கு தெரியும். அதுல கமல் எப்படி உதவி பண்ணாருன்னு. மீண்டும் கோகிலா படத்தை மகேந்திரன் இயக்கிறதா இருந்தது. 1 வாரம் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள்னால 2 பேரும் அந்த படத்துல இருந்து ஒதுங்க வேண்டியதா போச்சு. அப்புறம் கமல் ஜிஎன் ரங்கராஜ் இயக்குனரா வச்சு அந்த படத்தை எடுத்தாரு. ஆனாலும் கடைசி காலத்துல கமலை வச்சு நம்ம படம் எடுக்கலையே அப்படின்னு மகேந்திரன் வருத்தப்பட்டாரு. அவ்வளவு நண்பர்கள் அவங்கெல்லாம், ஒரே ஊருக்காரங்க. ஸோ எல்லாரையுமே அவர் நடிகராக்குனாரு. ஆனா கமலை வச்ச ஒரு படம் கூட எடுக்கலையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குறையாவே இருந்தது. அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இன்னைக்கு அவர் நினைவு கூறுறோம், அவரது பிறந்த நாள்ல.